அந்த சிப்ளிங்ஸ், அதாவது அவங்க எப்படி என்ன ரிலேஷனில் அவங்க உங்களுக்கு அண்ணனாகவோ தங்கையாகவோ எப்படி பிறந்திருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். சரி, அதை தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அவங்க வந்து பெண் பார்க்குறாங்க அல்லது மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு எந்த மாதிரியான சோல்மேட் வர போகிறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படின்ல. எனக்கு ரொம்ப தீராத கடன் பிரச்சனை இருக்குது, எப்போ நான் எதை செஞ்சாலும் லாஸ் தான், நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், அது எந்த தொட்டாலும் நானும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பார்க்குறேன், ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கவங்களும், போன ஜென்மத்தில் யார் உங்கள் அம்மா அப்பா இருந்தவங்க அவங்களால உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா, இந்த மாதிரி கூட பிறந்தவர்கள் கிரியேட் பண்ண கார்மிக் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதெல்லாம் நான் சரி பண்ண முடியுமா அப்படின்னா, அவங்களோட கரண்ட் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆகாஷிக் ரெக்கார்ட் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாரட் கார்டு ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேன், தேங்க்யூமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஆகாஷிக் கார்ட்ஸ் பத்தி பேசுறாங்க, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படி பத்தி பேசுறாங்க. ஸோ முதல்ல அப்படின்னா என்ன, அதுக்கான ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க. நிச்சயமா. ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு புது விஷயம் கிடையாது. இப்போ எல்லாம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இப்போ நிறைய டிஜிட்டல் நிறைய வேர்ல்டில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது தெரிய வருது. ஆகாஷிக் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா ஆகாஷா அப்படிங்கிறது வானம், ஸ்கை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதை வந்து நம்ம எப்படி வந்து ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் நம்ம வெட்ட வெளியில் எப்படி நம்மளோட எனர்ஜி கனெக்ட் ஆகுது, இது முன்பிறவிலிருந்து என்ன நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை நீங்கள் எப்படி வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க, ஒரு லைப்ரரியில் எல்லா விஷயங்களும் இருக்கும் இல்லையா. இப்போ குக்கிங் புக்ஸ் இருக்குன்னா அது சமைக்கிற புக்ஸ் எல்லாம் ஒரு ஷெல்ஃபில் இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி புக்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு ஷெல்ஃபில் இருக்கும். அப்போது ஒரு விஷயங்கள்லாம் நம்ம படிக்க படிக்க நாலேஜ் கெயின் ஆகுது. இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய பூர்வ ஜென்மத்திலிருந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த லைஃப்பில் யாரு கூடலாம் நீங்கள் பேசுகிறீங்க, என்னெல்லாம் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது உங்களோட ஆத்மாவை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும், எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும். நம்மளோட சவுத் இந்தியன் சைடில் வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை ஓலைச்சுவடி எழுதி வச்சிருக்கிறது தான் வந்து இந்த முறை தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத சொன்னீங்க. இப்போ இந்த ஜென்மத்தில் இப்போ இந்த பிறவி எடுத்தவங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத கணிக்கிறதுக்கான ஒரு முறை ஓலைச்சுவடி மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஜென்மத்தை விஷயங்களை மட்டும்தான் நம்ம அதில் வந்து பார்க்க முடியுமா, போன ஜென்மமோ மறு ஜென்மமோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட் கார்ட்ஸ் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கறதை எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சரி நம்மளோட பூர்வ ஜென்ம பயன்கள் என்ன, நம்ம முன்பிறவில நம்ம எப்படி இருந்தோம், எந்த மாதிரியான கார்மிக் எனர்ஜி இந்த பிறவி கொண்டு வந்திருக்கோம், இதை வந்து நிறைய மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல பார்க்கலாம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில ஒரு விஷயமும் ஒரு டைமென்ஷன். அது எப்படின்னா, எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு விஷயம், பணம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த விஷயம். இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி வந்து பூர்வ ஜென்மத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிப்ளிங்ஸ், அதாவது அவங்க எப்படி என்ன ரிலேஷனில் அவங்க உங்களுக்கு அண்ணனாகவோ தங்கையாகவோ எப்படி பிறந்திருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். சரி, அதை தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இந்த ஜென்மத்தில் இனி நீங்கள் எப்படி இருக்கணும். இப்போ எப்பவுமே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதில் 2 வழி 3 ஆப்ஷன்ஸு, அந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதில் நீங்கள் கரெக்டான ஒரு விஷயம் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பார்த்து இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கணும், நான் யாரெல்லாம் வந்துட்டு ஃபர்கிவ் பண்ணணும், யாருக்கெல்லாம் நான் சாரி சொல்லணும், இல்லை எனக்கு நானே ஃபர்ஸ்ட் சாரி சொல்லணுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்.
ஓகே. இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு வச்சுட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில எப்போ வந்து பயன்படுத்தலாம்? இப்போ குறிப்பா வந்து நம்ம ஜாதகம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது ஜாதகம் பார்ப்போம். ஒரு கல்யாணம் அப்படின்னா பார்ப்போம். ஒரு வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இருக்கா அப்படின்றதுக்காக போய் ஜாதகம் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஆகாஷிக் ரெக்கார்டை நம்ம எப்போ வந்து தெரிஞ்சுக்கணும் இல்ல பார்க்கணும்? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவங்க வந்து பெண் பார்க்குறாங்க அல்லது மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு எந்த மாதிரியான சோல்மேட் வர போகிறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். இல்லை நான் வேற ஏதாவது விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பார்க்கலாம்னா, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்பவும் நெகட்டிவ் தாட்ஸே தான் வந்துட்டே தான் இருக்குது, அவங்களோட பாசிட்டிவாக திங்க் பண்ணவே முடியல, அவங்களோட லைஃப்பில் எது அவங்க நினச்சாலும் வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற தாட்ஸ் இருக்கிறவங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்த்து எதை கரெக்ட் பண்ணணுமோ அவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படிங்கல. எனக்கு ரொம்ப தீராத கடன் பிரச்சனை இருக்குது, எப்போ நான் எதை செஞ்சாலும் லாஸ் தான், நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், அது எந்த தொட்டாலும் நானும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பார்க்குறேன், ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்களும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்த்து இதுதான் இவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக நான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே. பொதுவாகவே வந்து நீங்க பேசும்போது சொன்னீங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மூலியமா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அடுத்த பிறவி, முன் ஜென்மா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆகாஷிக் கார்டு மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம், ஏதாவது நினைச்ச விஷயங்கள் நடக்கல, கை கூடல அப்படிங்கும்போது நம்ம செஞ்ச கர்ம வினை தான் இதற்கு காரணமோ அப்படின்னு ஒரு கட்டத்துல நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். சோ இந்த மாதிரி கர்மா சார்ந்த பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னா அதை இந்த ஆகாஷிக் கார்டு மூலியமா தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா இதுல? எஸ், நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னெல்லாம் வந்துட்டு நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கோம் போன பிறவில, என்னெல்லாம் கெட்டது செஞ்சு நம்மளுக்கு இந்த கர்ம வினை வந்திருக்கு, அதுல எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நீங்க கிரியேட் பண்ண கர்மா, நெகட்டிவ் கர்மாவா இருக்கட்டும், பாசிட்டிவா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய அம்மா அப்பாவா, போன ஜென்மத்தில் யார் உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க அவங்களால உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா, இந்த மாதிரி கூட பிறந்தவர்கள் கிரியேட் பண்ண கார்மிக் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதெல்லாம் நான் சரி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சரி பண்ண முடியும். உங்களுக்கு எப்போ சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சோ அப்போது தாராளமாக நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, நம்மளுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஷெல்ஃபில் ஒரே ஐட்டம் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்கும், அதில் எது நம்மளுக்கு தேவைங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு உங்களோட கர்மா என்ன, நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு நல்லது செஞ்சுருக்கீங்க, கெட்டது செஞ்சுருக்கீங்க, இந்த பிறவியில் என்ன கெட்டது செய்யாமல் இருக்கணும், போன பிறவியில் செஞ்சதை திரும்பவும் நான் செஞ்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் என்ன வரும், எனக்கு இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய கர்மாவை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுல கர்மா கிளென்சிங் அப்படின்னு சொல்லியே ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இப்போ நிறைய தொடர்ந்து தடைகள் இருந்துட்டே இருக்கு வாழ்க்கையில, இல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவை வந்து நம்ம ஆகாஷிக் கார்டு மூலியமா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கர்மாவை கிளென்ஸ் பண்றதுக்கான முறைகள் என்னெல்லாம் இருக்கு மேம்? ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சேர்த்தே சொல்லிடலாம். ஸோ கர்மா கிளென்சிங் அப்படிங்கிறது நிச்சயமா செய்யும் போது நான் சொன்ன மாதிரி விதவிதமாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் சூஸ் பண்ணுறது கரெக்டானதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த பிறவியில். அதாவது ஃப்யூச்சருக்கும் நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் உங்களோட லைஃப்பில். சரி, அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மிராக்கிள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பயனுள்ள இன்ஃபர்மேஷன் இப்போ காத்துட்ருக்கு. கர்மா கிளென்சிங் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கிளென்சிங் அப்படின்னாவே நம்மளை தூய்மைப்படுத்துறது, நம்மளோட எண்ணங்களை தூய்மைப்படுத்துறது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து இப்போது அவங்களோட கரண்ட் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது முந்தின பிறவியில் அவங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க ஆசைப்பட்ட அந்த சோல்மேட்டோட அவங்களால வாழ முடியல. சரிங்களா, அந்த ஏக்கம் அது இன்னும் கேரி ஃபார்வர்ட் ஆகி இந்த ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு வந்ததுனால அவங்களால இப்போ இருக்க அந்த பார்ட்னர், அதாவது அவங்களோட சோல்மேட், அவங்களோட ஹஸ்பண்ட் கூட அவங்களால ஒரு நார்மலான ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண முடியல. அவங்க ஆசைப்படுறதே நடக்க முடியல. அவங்க ஆசைப்படுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற கிளென்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டை டியூன் பண்ணுறது. அதாவது நான் அதாவது போன ஜென்மத்தில் விட்ட அந்த சோல்மேட்டு தான் இவர்,
அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிக்கணும். அந்த நம்ப ஆரம்பிக்கிறதுக்கான சப்கான்ஷியஸ் ட்ரைனிங் நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறோம். ஹீலிங் கொடுத்து அவங்களோட அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக் ஹெட் சக்ரான்னு வச்சுக்கோங்களேன், இதை கிளென்ஸ் பண்ணி அவங்களுக்கான திங்கிங்கை ரீவயரிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான அந்த கரெக்டான ஆப்ஷன், இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் அவங்க நினைக்கிறாங்களோ அதை அவங்களால வாழ முடியும். ஸோ நீங்க சொன்ன விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம வாழ்க்கையில ஜோதிடம், ஜாதகம் எந்த அளவுக்கு பயனுள்ளதா நமக்கு இருக்கோ, என்ன மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்தோ அதே மாதிரியான பலன்களை தான் இந்த ரெக்கார்ட்ஸும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்ல மேம்? உங்களோட ஆத்மாவை பத்தியான ஞான ஒளி உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, முதல் விஷயம் அமைதி, நிதானம், பொறுமை, இதெல்லாம் வேணும் இல்லையா? வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இதெல்லாம் வேணும். அப்ப நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு தேவைன்னா நீங்க உங்களோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். நிச்சயமா. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. குறிப்பா இந்த கர்மா கிளென்சிங், அதை கிளென்ஸ் பண்ற முறை எப்படி, என்ன மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.